Hello all. First chapterல ரொம்ப இம்பார்ட்டன்டான that is most frequently asked 5 mark questions தான் பார்க்க போறோம். இந்த 5 அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓப்பனாவே 5 மார்க்ல வரலாம் இல்ல 3+2 வரலாம். பட் மெஜாரிட்டியா 3+2ல தான் வரும். எல்லாரும் இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் ஓப்பன் கொஸ்டின் அப்படிங்கும்போது E ஆக்சியல் ஆர் E ஈக்குவல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான வெயிட்டேஜ் பசங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற ஒரு டாபிக்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பியர் அண்ட் ஷெல் தான். சிலபஸ்ல ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இன்சைட் த ஸ்பியரும் படிக்கணும், இன்சைட் த ஷெல்லும் படிக்கணும், அவுட் சைட் த ஸ்பியர், அவுட் சைட் ஷெல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா எப்படியாவது ஒரு ஓப்பன் 3 மார்க் வருஷம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷமும் நம்ம அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னா என்னன்னா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எவ்வளவு ஏரியாவை கிராஸ் பண்றாங்க. அந்த டாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்க நான் டிஎஸ்ன்னு போட்டிருக்கேன், சின்ன ஏரியாவுக்கு சின்ன ஃப்ளக்ஸ். ஸோ ஃபைஸ் ஈக்குவல் டு இ டாட் ஏ அப்படின்னு சொல்லலாம். இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். காஸ்லா என்னன்னா சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சார் சிம்பிளிஃபைடு ஃபார்ம்னா, நீங்க இ டாட் ஏ இந்த டாட்டை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது இஏ காஸ் தீட்டா. ஸோ லாஸ்ட் டைம்ங்கிறதுனால இது ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரிவிஷன் டைம்ல உங்களுக்கு அது பேஸ் தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தீட்டா என்னன்னா ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர். இந்த ஏரியா வெக்டர் எப்பயுமே ஒரு சர்ஃபேஸுக்கு அவுட்டோர் நார்மலா தான் இருக்கும். போதும், அவ்வளவுதான். எப்படி வச்சாலும் அந்த ஏரியா வெக்டர் சர்ஃபேஸுக்கு அவுட்டோர் நார்மல். ஸோ இங்க இருந்து வெளியில வரும், இங்க பின்னாடி இப்படி வச்சா மேல போகும், இப்படிதான் புரிஞ்சுக்கணும். கிளியரா? சரி, இப்போ இத காஸ் என்ன பண்ணா சிம்பிளிஃபை பண்ணி தராரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Q enclosed by epsilon naught. காஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஸ்பியரை ஒரு சர்ஃபேஸ் நீங்க எப்படி வேணா அசியூம் பண்ணலாம், அந்த சர்ஃபேஸுக்கு உள்ள சார்ஜை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதுதான் Q enclosed. சரி, இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். நான் எடுத்திருக்கிறது ஷெல்லு. இந்த ஷெல்லோட ரேடியஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர். ஷெல் இந்த சென்ஸ் உள்ள ஹாலோவா இருக்கு. அதோட திக்னஸ் நான் என்சிஆர்டி போர்டு பொறுத்த வரைக்கும் திக்னஸை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஷெல்லுன்னு வரும்போது அதை நான் சிக்மாவா தான் பார்ப்பேன். வெரி இம்பார்ட்டன்ட். லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q by L, சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by A, ரோ இஸ் ஈக்குவல் டு Q by V. இந்த ஷெல்லுங்கும் போது இந்த ஷெல்லுன்னா அதோட திக்னஸ் உள்ள எதுவுமே இருக்காது, ஹாலோ. ஆனா அந்த திக்னஸ் ரொம்ப நெக்லிஜிபிளா இருந்ததுன்னா அதை சிக்மான்னு தான் எடுப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். when we are discussing about sphere அதை நான் ரோன்னு எடுத்துப்பேன். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே ஏதோ ஒரு ஒன் வேர்ட்ல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் அந்த லெசன் மேல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா 3 மார்க் அட்டன் பண்ணும்போது நமக்கு 3 மார்க் கிடைக்காம இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு லேக் இருந்துட்டே இருக்கும். நானா இப்போ ஒரு இந்த ஷெல்ல சுத்தி ஒரு சர்ஃபேஸ் அசியூம் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த ஷெல். அது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுங்கிற ரேடியஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெட் கலரா அசியூம் பண்ணிருக்கிறது காஷியன் சர்ஃபேஸ். ஷெல்லோட ஒரிஜினல் ரேடியஸ் ஆர். ஓகே, இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எழுதுறேன். ரெண்டு மெத்தட்ல எழுதுறேன். ஃபைஸ் ஈக்குவல் டு இ டாட் ஏ. ஓகே, இதுல இருந்து இங்க அசியூம் பண்றேன் இது ஃபுல்லா Q இருக்காங்க, இதான் சார்ஜ் Q. அதோடதையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஏரியா வெக்டர் வெளியிலே வராங்க. கிளியரா? ஏரியா வெக்டர் வெளியில வராங்க. அப்போ நான் EAன்னு எழுதுறேன். வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். EA ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன், காஸ் 0. அப்போ ஃபைஸ் ஈக்குவல் டு நான் இப்போ என்ன கன்சிடர் பண்ண போறேன்னா அந்த சிஸ்டமோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட். கரெக்டா? ஏ என்ன? வெரி இம்பார்ட்டன்ட், 4πr². ஸ்மால் ஏன் போட்டேன்? காஷியன் சர்ஃபேஸோட ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கா ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், காஸ் 0 1 அப்படி கையில எடுத்துக்கலாமா? எஸ். அடுத்தது காஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் அசியூம் பண்ண ஸ்பியருக்குள்ள உள்ள சார்ஜ். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ Q enclosed சூப்பர்ல ஈஸி. Q enclosed by epsilon naught. இந்த கன்சிடர் பண்ண ஸ்பியருக்குள்ள யார் இருக்காங்க? இந்த ஷெல் இருக்காங்க. அந்த ஷெல்லு கிட்ட எவ்வளவு சார்ஜ் இருக்கு? Q இருக்கு. அது ஷெல்லு, கரெக்டா? அப்ப சிக்மா பை Q பை A. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த Q தான் நான் இங்க எழுத போறேன். அப்ப அந்த Q எப்படி எழுதலாம்? Q is equal to sigma A. கிளியர்? இந்த A யாரு? ஏரியா ஆஃப் த ஷெல். வெரி இம்பார்ட்டன்ட், ஏரியா ஆஃப் த ஷெல். சோ சிக்மா A பை எப்சிலான் நாட். சிக்மா அப்படியே போட்டுக்கலாம். A என்ன? ஏரியா ஆஃப் த ஷெல். ஏரியா ஆஃப் த ஷெல் என்ன? 4πr². வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிவைடட் பை epsilon naught. This is equation number 2.
சார் நீங்க அப்படியே கியூ என்க்ளோஸ்னு எழுதிக்கலாம், இந்த மாதிரி ஃபார்ம்ல எழுதலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது ஏதோ பயங்கரமான மேக்ஸை சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் சூயிங் சாப்பிட்ற மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தானே. இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மூலியமா, இது சிம்பிளிஃபைடு காஸ் லா மூலியமா. லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ E is equal to ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். E into 4 pi not capital 4 pi r. இந்த r Gaussian surface area which is equal to sigma 4 pi r square by epsilon naught. Clear? Very easy, no? 4 pi cancel. E is equal to sigma r square by r square by epsilon naught. ஸோ பார்க்க ஒரு மாதிரி ஏதோ பெருசாக காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. பட் இன் ஜென்ரல் என்சிஆர்டியில் என்ன சார் கொடுத்துருப்பாங்கன்னா, அவங்க அதை எக்ஸ்பேண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியம். இந்த டேர்மே எழுதியிருக்க மாட்டாங்க, இங்கேயோட நிப்பாட்டி இருப்பாங்க. அதையும் நம்ம கம்பேர் பண்ணி எழுதிடலாம். யூ வில் கெட் அ குட் ஃபீல். புக்கில் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ நம்ம இதை மட்டும் ஈக்குவல் பண்ணலாம். இப்போ பக்கா லெஃப்ட் சைட் ஆர் ஈக்குவல், ரைட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல். அது மட்டும் எழுதுறேன். E into 4 pi டாட் வச்சா காசு நீங்க போடணும். ஸோ இப்போ அதான் ஒன் ஆக்கிட்டோம்ல, டாட் எடுத்தோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்னோட சூப்பர் அட்டன் பண்ணலாம். E into 4 pi r square is equal to Q enclosedன்னு போடுறது உங்க பேப்பர் ரொம்ப ரிச்சா காட்டும். ஒரு இடத்துலயும் நீங்க புரிஞ்சு எழுதிருக்கீங்கன்னு நீங்க காமிச்சு கொடுக்குற மாதிரி. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் which is outside the sphere is Q divided by 4 pi r square epsilon naught. இதை பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள பிசிக்ஸ் இருக்கு. காஷியன் சர்ஃபேஸ் தான் இருக்கும், நாட் ஆன் தி ஸ்பியர். ஷெல்லுக்கு எழுதல. புரிஞ்சுதா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எம்சிக்யூல அவுட் சைடா, ஆன் த சர்ஃபேஸா, இன்சைடா அப்படிங்கிற மூணுமே நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம கால்குலேட் பண்ணது அவுட் சைட். அப்ப கண்டிஷன் கொஸ்டின்ல எப்படி கொடுப்பாங்க? ஒரு லென்த்தா ஒரு கொஸ்டின் 3 மார்க்ல வருதுன்னா, காஷியன் சர்ஃபேஸ் அவுட் சைட்ல எடுக்கிறீங்க, அது கிரேட்டர் தென் ரேடியஸா இருக்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. இந்த கண்டிஷனை தான் நம்ம ஓப்பன் கொஸ்டினா ஒர்க் பண்றோம். கிளியர்? நல்லா புரிஞ்சுதா? எஸ். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? உள்ளுக்குள்ள அசியூம் பண்ணலாம். ஷெல்லு உள்ள ஏதாவது இருக்குமா? ஷெல்லு உள்ள காலியா தானே இருக்கும். அப்ப நான் காஷியன் சர்ஃபேஸை என்ன பண்றேன் அப்படின்னா இங்க அசியூம் பண்றேன். இப்போ ஷெல்லோட ரேடியஸ் என்ன? கேபிட்டல் ஆர். வெரி இம்பார்ட்டன்ட். காஷியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் என்ன? ஸ்மால் ஆர். சார் ஷெல்லுல எல்லா சார்ஜுமே எங்க இருக்கும்? அவுட் சைட் த ஷெல்ல தான் போய் உட்காரும். அது பேசிக் கண்டிஷன். கரெக்டா? பேசிக் கண்டிஷன், பேசிக் கான்செப்ட். எந்த சார்ஜும் உள்ளுக்குள்ள இருக்காது, எல்லாமே ரிசைட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். அப்போ என்னோட காஷியன் சர்ஃபேஸ் உள்ள புரியுற மாதிரி சொல்லணும், உள்ள யாருமே இல்லை, அப்புறம் எங்க சார்ஜ் இருக்கும்? அப்போ இதுக்குள்ள கியூவே கிடையாது. ஸோ காஸ்ல எனக்கு கொடுத்த ஈஸி ஃபார்ம்ல Q enclosed by epsilon naught is equal to 0 by epsilon naught is equal to 0. பக்கா. சரி சார், ரெடிமேடா புரியணும்ல, நல்ல கான்ஃபிடென்ட் ஆகிறதுக்கு அதையும் டிரைவ் பண்றேன் நான். phi is equal to E dot A dot A dot வந்து காசா மாத்துறேன் 0. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியா ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. ஸோ காஷியன் சர்ஃபேஸ் ஏரியா எழுதுறேன் 4 pi r square. ஈக்குவேஷன் நம்பர் 2. வெரி ஹாப்பி. Left sides are equal, right side must be equal. 0 is equal to E 4 pi r square. E is equal to 0. That's all. சார் என்ன சார் கன்வே பண்ண வரீங்கன்னா, ஷெல்லுக்குள்ள எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்காது. ஷெல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூனிஃபார்ம் சார்ஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நான் யூனிஃபார்ம் என்சிஆர்டில கிடையவே கிடையாது, டெரிவேஷனும் கிடையாது. ஸோ யூனிஃபார்ம் பத்தி தான் படிக்கிறோம். இப்போ இதுக்கு கிராஃப் போடுறோம். இந்த கிராஃப்லாம் உங்களுக்கு கேஸ் பேஸ்ல வரலாம், எம்சிக்யூல வரலாம். கண்டிஷனை கொடுத்துட்டு ஏபிசியில் கிராஃப் கொடுத்துட்டு கரெக்டான கிராஃபை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே அக்கார்டிங் டு த கண்டிஷன் உள்ள எங்கே செக் பண்ணாலும் 0 0 0 0 0. எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? ஃபீல்டு சர்ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேடியஸ் வரைக்கும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது. கிளியரா? எங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க? ஸ்டார்ட் ஆகுறதே ரேடியஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதை ஒரு சாலிட் லைன்ல இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் போக 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 எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையணும். ஏன் சார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையுது? இங்க பாருங்க, இந்த ஆறுங்கிற பாயிண்ட் என்ன? பிஃபோர் கேஸ் பார்த்துட்டேன். இந்த ஆறுங்கிற பாயிண்ட் என்ன? வெளியில இருக்காங்க. இந்த ஆறு வெளியில என்ன? அந்த சர்ஃபேஸ் பின்னாடி போக 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 எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகிட்டே இருக்கும்? மேல போக போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பேசிட்டு இருக்கோம். கிளியரா? அதனால ஷெல்லை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டே சர்ஃபேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் இப்படி குறையணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் 0. ஸோ கரெக்டாக புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட், இந்த இமேஜினரி தான் பர்ஃபெக்ட். ஆர் இது டிஸ்டன்ஸ், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். கிளியர்? இப்போ ஷெல்லு இன்சைட் பார்த்தாச்சு, அவுட் சைட் பார்த்தாச்சு. ஆன் த சர்ஃபேஸ்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு q by 4 pi r square. That's all. Very easy. Very easy. On the surface. அது ஜெனரல் ஃபார்முலா தான். இப்போ அடுத்த ஸ்பியருக்கு வருவோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சியல் ஈக்குவேட்டர்ல தாண்டி கான்செப்சுவல்ல கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னா காஸ்லா தான். ரெண்டாவது சாலிட் ஸ்பியர் பார்ப்போம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் நம்ம பேசுறதுல ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நம்ம டேரெக்டாக ஊற்றி வச்சிட்டோம்னா எம்சிக்யூ நீங்கள் நோட்ஸ் பார்த்து கற்றுக்க முடியாது. எப்போ ஸ்டாஃப் பேசுகிறாங்களோ அந்த ஓரலாக பேசுகிறத நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு எம்சிக்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்பியருக்கு வருவோம். ஸ்பியர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், நான் ஒரு சாலிட் ஸ்பியர் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு அவுட் சைடு பார்த்துடலாம். அவுட் சைடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்சைடுன்னு வரும்போது அதில் உள்ள ஒரு பார்ட்டை அச்சீவ் பண்ணுறது டெரிவேஷன் பார்ட். பட் படிச்சிடலாம், 10 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணால் 10 நிமிஷம். ஸோ இது என்னோட ஸ்பியர். அது வந்துட்டு ரேடியஸ் எவ்வளோ? சென்டர்ல இருந்து ஆர். காஷியன் சர்ஃபேஸ் எங்கே எடுக்கிறேன்? ஸ்மால் ஆர். ஸோ இப்போ நான் காஷியன் சர்ஃபேஸ் எடுக்கிறேன். கிளியர்? ஸ்பியர்னு வரும்போது நம்ம என்ன ஒர்க் பண்ணணும்? வால்யூம். ஸ்பியர் உள்ளுக்குள்ள நிறைய சார்ஜ் இருக்கும். இட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் வால்யூம். அப்போ very first thing, rho is equal to q by volume, that is 4 pi r cube. So இந்த rங்கிறது இப்போ யாருன்னா இந்த radius. That is very important. Capital R. So what is the charge present on the sphere? Q is equal to rho into 4 by 3 pi r cube. இது ஒரு ஹோல்ட்ல வச்சுக்கோங்க அப்படியே. கிளியர்? இப்போ காஷியன் சர்ஃபேஸ், இதுதான் என்னோட காஷியன் சர்ஃபேஸ். அந்த காஷியன் சர்ஃபேஸுக்கு நான் ஃப்ளக்ஸ் எழுதுறேன் பக்கா. E டாட் ஏ, EA cos theta, cos theta 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் 4 பை ஏரியா தான். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. EA ஏரியா, இதோட ஏரியா என்ன? ரேடியஸ் என்ன? ஸ்மால் ஆர். இந்த பெரிய லைனோட என்னது? ஸ்மால் ஆர். ஸோ 4 பை ஆர் ஸ்கொயர் cos 0 ஓடது 1. ஈக்குவேஷன் நம்பர் 1. 5 is equal to Q by epsilon naught. இந்த Qங்கிறது என்னது? Q enclosed. சர்ஃபேஸ்க்குள்ள உள்ள சார்ஜ். சர்ஃபேஸ்க்குள்ள யார் இருக்கா? சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற கேரக்டர் தான் இந்த ஸ்பியர். அந்த ஸ்பியர் கிட்ட இருக்க சார்ஜ் தான் Q. அந்த Q ஓட வேல்யூ தான் இங்க எழுதி இருக்கோம். rho into 4 by 3 pi r cube. இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்ல மட்டும் நீங்க கான்சியஸா இருக்கணும். எது ஸ்மால் ஆர் எது கேபிட்டல் ஆர் நீங்க எப்படி எழுதுறீங்களோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். டினோஷன் கொடுத்துருங்க பேப்பர்ல, சேஃபர் சைடுக்கு. क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க ஸ்பியரோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர், வேரியபிள் ஸ்மால் ஆர். இப்போ நான் எழுதியிருக்கிறது தான் ஜெனரல் கேஸ் எப்பயுமே. ஓகேவா? சரி, இப்போ இந்த Q என்க்ளோஸருக்கு பதிலாக என்ன போட போறோம்? ரோ இன்டூ 4 by 3 pi r cube by epsilon naught. கிளியர்? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. கம்பேர் பண்ண போறேன். இதையும் கம்பேர் பண்ண போறோம். 1 and 2 கம்பேர் பண்ண போறேன். லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ ரைட் சைடு யாரு? E into 4 pi r square is equal to rho into 4 by 3 pi r cube by epsilon naught. 4 pi cancel. E is equal to rho r cube by r square 3 epsilon naught. பார்க்க எதுவும் ரொம்ப பெருசா ஒர்க் பண்ண மாதிரி இருக்குல்ல, பட் செம ஈஸி. ஒண்ணுமே இல்லை, வால்யூம் உள்ள கொண்டு வந்திருக்கோம், ஏரியால கான்சியஸா இருந்தோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சாலிட் ஸ்பியர், தட் இஸ் யூனிஃபார்ம்லி சாலிட் ஸ்பியர். அவுட் சைட்ல நான் பார்க்கறேன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல, அந்த ஆரை விட வெளியில. இப்போ இன்சைட் பார்க்கறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், பட் அதுவும் ஈஸியா எழுதிடலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? அடுத்தது இப்போ என்ன பண்ண போறோம்? நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா கம்மி டைம்ல நிறைய படிச்சிடலாம். ஸோ இப்போ இது சாலிட் ஸ்பியரா, நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ளுக்குள்ள அசீவ் பண்ண போறோம். இப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இது. எஸ், இதோட ரேடியஸ் ஸ்மால் ஆர், ஸ்பியரோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். பட் நான் அசியூம் பண்ண காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ள நெட் சார்ஜ் இல்ல, இந்த ஸ்பியருக்குள்ள இருக்கிறது Q டேஷ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
என்னோட காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும். அது நெட் சார்ஜ்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நெட் சார்ஜ்ங்கிறது எல்லாம் சேர்ந்து. அப்ப காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ளது Q டேஷ். அப்ப நெட் சார்ஜ் யாரு சார்னா Q. புரிஞ்சுக்கலாம், கிளியரா புரிஞ்சுக்கலாம். இப்போ படிக்கணும்னு நினைச்சாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட டென்சிட்டி இங்கே டென்சிட்டி ஈக்குவல், இங்கே டென்சிட்டி ஈக்குவல். அப்போ நான் டென்சிட்டின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டோட்டல் டென்சிட்டின்னு சொல்ல முடியாது, டென்சிட்டி ஈக்குவல் டென்சிட்டி ஃபுல்லா கம்பேர் பண்ணி எழுதுறேன். அப்போ டோட்டல் மாஸ் கேபிட்டல் M, இங்க டோட்டல் மாஸ்ன்னு சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டோட்டல் சார்ஜ் யாரு Q, பக்கா 4/3 pi r3. கிளியரா? டென்சிட்டி in terms of total charge, total volume. சார் நான் இங்க செக் பண்ணாலும் டென்சிட்டி ஈக்குவல் தான் சார். அப்போ அதோட சார்ஜ் அந்த பர்டிகுலர் வால்யூம் 4/3 pi small r cube. ஆக்சுவலா டென்சிட்டி ஈக்குவல், அவங்களோட சார்ஜ் அவங்களோட வால்யூம், நெட் சார்ஜ் நெட் வால்யூம். அப்போ டென்சிட்டி ஈக்குவல், லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல். எனக்கு Q தெரியும், R தெரியும், இது ஈக்குவல் பண்றேன். பாருங்க, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட செகண்ட் லெசன்ல இதே மாதிரி ஒரு போர்ஷன் வரும், கெப்பாசிட்டன்ஸ்லாம். இஸ் ஈக்குவல் டு Q டேஷ் பை 4/3 pi r cube. சார் இப்போ நம்ம எய்ம் என்ன சார்? அந்த Q டேஷ் கண்டுபிடிக்கணும். ஏன் Q டேஷ் கண்டுபிடிக்கணும்? காஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க அசியூம் பண்ண ஏன் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னா Q டேஷ் பை எப்சிலான் நாட். பக்கா காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ள உள்ள சார்ஜ், காஷியன் சர்ஃபேஸுக்குள்ளது Q டேஷ். அந்த Q டேஷ் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். Q டேஷ் இதை கேன்சல் பண்ணிடலாம். Q டேஷ் இஸ் ஈக்குவல் டு, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும், Q நெட் சார்ஜ் இன்டு காஷியன் சர்ஃபேஸோட ரேடியஸ், தட் இஸ் R cube by R cube. Q டேஷ் கண்டுபிடிச்சாச்சு சார், ஈஸி சார். இந்த Q டேஷை கொண்டு வந்து இங்க போட போறோம் சார். இந்த Q டேஷ் என்ன? QR cube by R cube எப்சிலான் நாட். கிளியர்? சரி, ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ஃப்ளக்ஸ் வருவோம். EA யாரு? ஏரியா. யாரோட ஏரியா? காஷியன் சர்ஃபேஸோட ஏரியா. காஷியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் என்ன? R. அப்ப நான் என்ன எழுதணும்? E இன்டு பக்கா ஏரியா 4 pi r square. This is equation number 2. Left sides are equal, right side must be equal. So நான் என்ன எழுதணும்? E into 4 pi r square is equal to Q r cube by capital R cube epsilon naught. கரெக்டா? ஃபேண்டாஸ்டிக், எதுவும் தப்பு இல்லையே? எஸ் 100% ரைட், 100% ரைட். ஸோ இங்க பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த R ஸ்கொயர் இந்த R கியூபை நான் கேன்சல் பண்ணிட்டேன், ரிமைனிங் எழுத போறேன். ஸோ த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட்ல காஷியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் போய் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். Qங்கிறது யாரு? டோட்டல் சார்ஜ். அப்படி படிச்சாதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகாது. Qங்கிறது டோட்டல் சார்ஜ். இங்க ஒரு R மேல இருக்கு, பக்கா. கீழே 4 pi R cube epsilon naught. ரிசல்ட் பாருங்களேன், சர்ப்ரைஸா இருக்கா? E is directly proportional to Gaussian surface. Very important. கீழே பாருங்க, R cube இருக்கு, R ஸ்கொயர்ல R cube இருக்கணும். அந்த இடத்துலலாம் நம்ம MCQல தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ இதோட மீனிங் என்னன்னா, நான் ஒரு ரேடியஸ்ல இங்க அசியூம் பண்ணிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். சென்டர்ல என்னவாகும்? சென்டர்ல என்ன ஆகும்னு சொல்லுங்களேன். இந்த R ஓட வேல்யூ சென்டர்ல என்ன ஆகும்? E சென்டர்னு கேட்கிறேன். R ஓட வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆகும். அப்ப என்டையர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? 0. சாலிட் ஸ்பியர்ல at the center electric field 0. சென்டர்ல மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. சென்டரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நகத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாயிட்டே வருவாங்க. because E is directly proportional to R. so கிராஃப் ஃபேண்டாஸ்டிக்கா வரையலாம். சென்டர்ல 0, ஆரிஜின்ல 0. this is R ரேடியஸ். அந்த R குள்ள ரேடியஸ் இருக்காங்க. சோ நான் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் அதிகமாகறாங்க. எது வரைக்கும் அதிகமாகறாங்க? R வரைக்கும் தான் அதிகமாகறாங்க. மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க? குறைஞ்சிருவாங்க. கிராஃப் டிஃபரன்ஸ் புரியுதா? பாருங்களேன், கிராஃப் அங்க பாருங்க. ஷெல்லுல உள்ள எதுவுமே கிடையாது, சர்ஃபேஸ்ல தான் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகுது. ஷெல்லுல எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் MCQல கேட்கலாம், சர்ஃபேஸ்ல மேக்ஸிமம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறைஞ்சிருவாங்க. இங்க பாருங்க, இங்க எங்க மேக்ஸிமம்? சர்ஃபேஸ்ல மேக்ஸிமம். அதுக்கப்புறம் குறைவாங்க. 2 இருக்கா? ஆனா
ஸ்பியர்ல சென்டர்ல 0, சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் போற வரைக்கும், இங்க இருந்து சர்ஃபேஸ் போற வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் எது வரைக்கும்? மேக்ஸிமம். அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரெண்டு கிராஃபும் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். இதுல நிறைய ஒன் வேர்ட்ஸ் வரும், கேஸ் பேஸ் கொஸ்டின் கூட கேட்கலாம். இது யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு. நான் யூனிஃபார்முக்கு நம்ம இப்படி எடுக்க முடியாது. எங்க எடுக்க முடியாது சார்னு கேட்டா, டென்சிட்டி ஈக்குவல் பண்ண முடியாது. நான் யூனிஃபார்ம்ல டென்சிட்டி ஈக்குவல் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிராஃப் மட்டும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கிராஃப் தான் சார் இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் படிச்சா அதில் 1 மார்க்கே நீங்க டிஸ்கஸ் பண்ணிடணும். இது ஷெல்லுக்கு எடுத்துக்கலாம், இது ஸ்பியருக்கு எடுத்துக்கலாம். எக்ஸாக்டா போறனா இது இமேஜினரி லைன் தான், அதுல டவுட்டே வேண்டாம். இப்படிதான் போடணும் கரெக்டா. இது டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் யாரு? ஆர். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஷெல், that is uniformly charged cell. Uniformly charged cell, very very important. இப்போ இது ஃபுல்லா சாலிட் லைன் தான். இங்க டிஸ்கிரீட் லைனுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இது உண்மையான எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது உண்மையான எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆமா, டிஸ்கிரீட்னா ஏன் உண்மையான அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணனா, இமேஜினரினா டிஸ்கிரீட் லைன்ல பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். எங்க மேக்ஸிமம் ஆர். கிளியர் 0,0. ஸோ ஃபேண்டாஸ்டிக்கா எப்படி தெரியுமா போட்டிருப்பாங்க ஒரு சில புக்ல, இந்த ஸ்பியரை இங்க வரைஞ்சிருப்பாங்க, இதுதான் ரேடியஸ், இந்த ரேடியஸ்ல இருந்தா ஸ்டார்டே ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, சரி. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னோம்ல, நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் காஸ்லா தொட்டுட்டோம். ஆக்சியல், ஈக்குவட்டோரியல், அப்புறம் டார்க்கு, ஒயர், ஷீட்டு, இதெல்லாம் செம ஈஸி சார். நிறைய பேர் இது படிச்சிருப்பாங்க. என்னோட கெஸ்ட்ல 12th உள்ள வந்தோட்டையுமே ஃபர்ஸ்ட் லெசன்ல பசங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் படிக்கணும், 11th தான் நிறைய விட்டுட்டோம், படிக்கணும்னு படிக்கும்போது இந்த ஆக்சல் ஈக்குவல் எல்லாம் மேஜரா படிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு சில டிராப்ஸ் இருக்கு. மார்க்ல எங்கெல்லாம் நீங்க எதெல்லாம் எழுதுனா மார்க் கிடைக்கும், அந்த கொஸ்டின் நல்லா எழுதி எனக்கு ஏன் 3 மார்க் போடல 2 மார்க் தான் போட்டிருக்காங்கன்னா கீ அப்படி செட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இ ஆக்சியல் பார்க்க போறோம். இ ஆக்சியல் நான் எழுதுறது ஒன்னொன்னையும் நல்லா கவனிங்க. சார் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூட் பண்றவங்க உங்க பேப்பரை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க எவ்வளவு ரிச்சா சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. டயக்ராம் பிளேஸ் அ வைட்டல் ரோல். டயக்ராம்லேயே நீங்க காமிச்சு கொடுத்தலாம் நீங்க எந்த அளவு சப்ஜெக்டை புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் எடுத்திருக்கேன். டைபோல் கரெக்டா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆன் ஆக்சியல் பாயிண்ட் டியூ டு டைபோல். இந்த டியூ டுங்கிற வார்த்தையை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். செகண்ட் லெசன்ல ஒரு கன்ஃபியூஷன் வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜியா, பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டா, வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டா, ஏகப்பட்டது வரும். பட் இந்த லெசன்ல அதாவது குழப்பாது. ஆக்சியல் பாயிண்ட்னா ஒரே லைன்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரே லைன்ல இருக்கிறத டிஸ்டன்ஸ் 2a எடுத்துக்கிறேன். அப்புறம் இது வரைக்கும் இது ஏ, மறுபடியும் இது ஒரு ஏ. டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கணும். சென்டர்ல இருந்து இந்த பிளஸ் சைடு தான் போறேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைனஸ் சைடு கொண்டு போய் வச்சுட்டு மக்கடிச்சு டெரிவேஷன்ல எழுதினோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, திருத்துறவங்க. பையன் புரிஞ்சுக்கல, எழுதிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் சைடு தான் எடுக்கணும் பாயிண்ட்டை. இது ஃபுல்லா ஆர். இது ஏன்னா இந்த பேலன்ஸ் இது என்னது? ஆர் மைனஸ் ஏ. பக்கா டயக்ராம் பிளேஸ் அ ரோல். இது ஃபுல்லா ஆர் பிளஸ் ஏ. சரி, இப்போ நான் இந்த பாயிண்ட்ல தான் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறேன். இவங்க பிளஸ் ஃபீல்டை கொடுப்பாங்க சார். பயங்கர இம்பார்ட்டன்ட் சார். ஃபீல்டை கொடுப்பாங்க சார். ஒரே நிமிஷம். நான் வேற கலர்ல வேணா போடுறேன். ஃபீல்டை இவங்க கொடுக்குறாங்க, இந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல சார்ஜ் இருக்கு, அதனால அவங்க ஃபீல்டு அதிகமா இருப்பாங்க. டிஸ்டன்ஸ் கம்மி, ஃபீல்டு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. இவங்க தூரமா இருக்காங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த மைனஸோட லைன் சின்னதா இருக்கணும். இதுவே அந்த பையன் எவ்வளவு சூப்பரா அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு காமிச்சு கொடுத்துரும் சார். ஸோ இந்த லைன் இப்படி, இந்த லைன் ஏன் லென்த்தா போட்டு புக்லையும் பாருங்க, புக்லையும் பார்த்தா இருக்கும். இந்த லைன் லென்த்தா இருக்கும், இந்த லைன் சின்னதா இருக்கும். பிகாஸ் இந்த சார்ஜுக்கு பக்கத்துல அந்த பாயிண்ட் இருக்காங்க. இப்போ இந்த லைனை கண்டுபிடிக்க போறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இ நெட் விச் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளஸ் கியூ பிளஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் கியூ. அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லுங்க. கே கியூ, we are talking about this charge. distance எவ்வளோ? r minus a the whole square plus k. யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மைனஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க டைரக்ஷன் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா அங்க மைனஸ் போட்டீங்கன்னா சார்ஜ் எடுத்துக்க கூடாது. இல்ல சார் நான் டைரக்ஷனை பார்க்கல, சார்ஜ் அப்படியே போறேன்னா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்.
நான் பேசுனது நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தனா இருக்கவங்க நல்லா புரிஞ்சிருக்கும். இங்க நான் டைரக்ஷன் பத்தி ஒரி பண்ணல, அப்படியே சார்ஜ் எடுத்து போட்டேன். r plus a the whole square. ஸோ இதுல இருந்து யாரை காமனா எடுக்கலாம்? கே கியூவை காமனா எடுத்துடலாமா? பேலன்ஸ் என்ன? எஸ், கே கியூவை காமனா எடுத்துட்டேன். பேலன்ஸ் ஒரு மைனஸ் இருக்கும். r plus a the whole square. கிளியரா? சரி, இங்க போட்டுடலாம். இப்போ இந்த கே கியூவை நம்ம அப்படியே வச்சுப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். r plus a the whole square minus r minus a the whole square divided by a minus b a plus b. a minus b a plus b. அப்ப என்ன எழுதணும்? r square minus a square the whole square. ஏன்னா இங்க ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, ஈஸி. சார் இது ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம், அந்த a square negligible. Compared to r, a is negligible. Derivation அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். If r is much more greater than a. சார் டைபோல்ங்கிறது two equal and opposite charges separated by a small distance. சார் அது small distance தான், molecule லெவல்ல பேசுவோம் சார் நம்ம. ஸோ r is much more greater than a. அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியாயிடும். அப்ப இந்த a ஸ்கொயர்லாம் விட்டுட்டு நம்ம என்ன எழுதிடலாம்? r square the whole square r power 4 டேரக்டா எழுதிடலாம். பட் டெரிவேஷன் சிபிஎஸ்இ ஸ்டெப்பை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நீங்க 2 லைன்லாம் எழுதக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கே கியூ ஆஃப் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ், இந்த இடத்துல தப்பு நடக்கக்கூடாது, இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab பை r பவர் 4. கிளியர்? எஸ். ஸோ இப்போ மைனஸ் ஓப்பன் பண்ணுங்க வெளியில. அப்போ என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் எல்லாமே மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஏ. டவுட் இருந்தால் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஆர் ஸ்கொயர் மைனஸ் கேன்சல், ஏ ஸ்கொயர் மைனஸ் கேன்சல், கே கியூ இன்டூ 2ar 4ar by r power 4. So the final answer is kq 4a by r cube. எங்கெல்லாம் தப்பு நடக்கும்னு சொல்லிடுறேன். நிறைய பேரு இங்க ஆர் ஸ்கொயர்னு போட்டுருவாங்க, தப்பு, கண்டிப்பா மார்க் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சாரி, நெட் ஃபீல்டு டைரக்ஷனை எம்சிக்யூல கேட்பாங்க. இப்போ யார் அதிகமா இருக்கா? இவங்க தான் அதிகமா இருக்காங்க. அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கிட்டு போகும்? லெஃப்ட் சைடு தான் போகும். அதை விட முக்கியமான விஷயம், யூ ஆர் டிஸ்கசிங் அபவுட் டூ வெக்டர் ப்ராடக்ட், வெக்டர் குவான்டிட்டி ஆர் வெக்டர் பேராமீட்டர். யார் சார் அது அப்படின்னா டைபோல். டைபோல் ஈக்குவேஷன் பார்த்துட்டீங்கல்ல, ஒரே நிமிஷம், கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பேசணும், கடைசி வரைக்கும் நமக்கு மார்க் வேணும். டைபோல்னா என்ன? P is equal to 2QA. இந்த ஈக்குவேஷன் தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஹாப்பி, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 4Q இருக்கு, அதை நான் பிரிச்சுக்கிறேன். ஏன் பிரிக்கிறேன்னா ரெப்ரசன்ட் பண்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் நீங்க ஸ்ப்ளிட் பண்றீங்கன்னா, I would like to express the electric field term in terms of dipole, that is P. 2 into 2QA. கே போட்டேன்னா ஓகே சூப்பர். RQ இதை மாத்த போறேன். 2P கேவை மாத்திருங்க, அப்பதான் ஈக்குவேஷன் பார்க்க ரிச்சா இருக்கும். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ E net 2P by 4 pi epsilon r cube. இதுவும் வெக்டர் குவான்டிட்டி, அதுவும் வெக்டர் குவான்டிட்டி. அடுத்த கொஸ்டின்ல அந்த மைனஸ் எனக்கு தெரிஞ்ச 100ல ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மைனஸை போடுறதே இல்லை. அதனால பார்க்கும்போது அவன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனே புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் தோணும். பியோட டைரக்ஷன் என்ன தெரியுமா? ஆக்சுவலா இதை பாருங்களேன், பியோட டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். டைபோல், டைபோல் வேற கலர்ல போடுறேன், நல்ல தெரியுற மாதிரி ஒரு கலர்ல போடுவோமா? எஸ். டைபோல் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் ஆரஞ்சு கலர்ல, டைபோல் டைரக்ஷன் மைனஸ் டு பிளஸ் தான் டைபோல் டிராவல் ஆவாங்க. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இவங்க வின் பண்ணாங்களா? இவங்க நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஏன்னா இவங்க தான் அதிகமா இருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ டைபோலும் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன் சார். டைபோலும் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன். அந்த ரீசனால தான் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ல E is equal to 2P ஆன்சர் பிளஸ்ல வரும். இது நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை சார், இது நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இதுல எம்சிக்யூ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. மாடுலஸ் ஆஃப் E ஆக்சில் எடுத்து ஈக்குவேட்டரோட கம்பேர் பண்ணுவோம். அது நிறைய பசங்க தெரியாதனால அந்த ஒன் வேர்ட் தப்பு பண்ணுவாங்க. இது முடிஞ்சுதா? அடுத்தது ஈக்குவேட்டோரியல். ஈக்குவேட்டோரியல் நிறைய தடவை கேட்டிருக்காங்க சார். கம்பேர் டு ஆக்சியல் ஈக்குவேட்டோரியல் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பிளஸ் கியூ மைனஸ் கியூ பாயிண்ட் 90ல வைக்கிறேன், ஏன்னா அதான் கண்டிஷன். ஈக்குவேட்டோரியல் பிளேன், ஆக்சுவலா அது பேர் பிளேன், ஈக்குவேட்டோரியல் பிளேன். ஓகே, பிளஸ் என்ன பண்ணும்? பாயிண்ட்டுக்கு சார்ஜ், சாரி ஃபீல்டை கொடுப்பாங்க. பாயிண்ட்ல இருந்து மைனஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபீல்டை வாங்குவாங்க. அந்த ஏரோ மார்க் அங்க போட்டிருந்தாதான்
குட் ஃபீல் கிடைக்கும். எஸ், இவங்க வாங்குறாங்க, ஏன்னா இவங்க நெகட்டிவ்ல வாங்குறவங்க. 2a, அப்போ இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன? a, இது ஒரு a, இது கரெக்டா? 2a ரெண்டா பிரிச்சாச்சு. இதுல ஹைபாட்டனியூஸ்ல பசங்க சில பேர் தடுமாறுவாங்க, ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்படியே போன பேஜ் போலாம். இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்தோம்? சென்டர் இருந்து டிஸ்டன்ஸ் r, கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எஸ், இங்க இருந்து சென்டர்ல இருந்து நம்ம r தான் எடுக்கிறோம். அப்ப இந்த டிஸ்டன்ஸை நான் வெறும் எக்ஸ் ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் என்ன? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இதுவும் அதே தான் வரும். இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். கிளியரா? எஸ். ஓகே, இப்போ நான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நேம் ஈன்னு வச்சுக்கிறேன், இதையும் ஈன்னு வச்சுக்கிறேன். ஏன் சார் ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி எடுக்கிறேன்னா, மேக்னிடியூட் ஐ டிடன்ட் மென்ஷன் டைரக்ஷன், சாரி, சைன் ஆஃப் த சார்ஜஸ். மேக்னிடியூட் சேம், டிஸ்டன்ஸ் சேம். சார் இது தீட்டா சார், அப்போ நான் காம்பவுண்ட் ரிசால்வ் பண்ண போறேன், இதுவும் தீட்டா. அப்ப இதோட ஃபோல்டு பண்ணீங்கன்னா இதுக்கு மேல ஒரு இ காஸ் தீட்டா வருவாங்க. காம்போனன்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதுல வச்சீங்கன்னா மறுபடியும் அதே லைன்ல இன்னொரு இ காஸ் தீட்டா போவாங்க. அப்ப டோட்டலா இந்த லைன்ல எத்தனை பேர் டிராவல் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2e cos theta சார். செம ஈஸி சார், 2e cos theta. ஸோ இதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியாக தான் அந்த மைனஸை நம்ம போடுவோம் சார். ஓகே, இ நெட் மேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் சார், கடைசியாக தான் அந்த மைனஸ் எடுப்போம் நம்ம. 2 இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் யாரை வேணா எடுத்துக்கலாம், பிளஸ் எடுக்கலாம், மைனஸ் எடுத்துக்கலாம், பட் மேக்னிடியூட் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ Q பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் எழுதுறேன், 4 பை எப்சிலான் நாட் எக்ஸ் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அலோன், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நான் என்ன போடணும் இங்க? எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். பக்கத்துல யார் இருக்காங்க? காஸ் தீட்டா. இதுல வந்து காஸ் தீட்டா சொல்லுங்க. காஸ் தீட்டா ஏ பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஹைபாட்டனியூஸ் சொல்லுங்க. எக்ஸ் தான் ஹைபாட்டனியூஸ், அப்போ ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்க எனக்கு ஹைபாட்டனியூஸ் மட்டும் தான் வரணும். அப்போ ஏ பை ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இ நெட் இஸ் ஈக்குவல் டு QA பை, வெளியில ஒரு 2 இருக்கும், 4 பை எப்சிலான் நாட், இங்க பவர் 1 இருக்கு, அங்க 1/2 இருக்கு, சரியா? இந்த ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. 1 பிளஸ் 1/2 என்ன ஆயிடும்? 3/2 ஆயிடும். 3/2 ஆயிடும். பக்கா? வெரி கிளியர், ஈஸி. ஸோ இங்க இந்த ஏ ஸ்கொயர் 3/2 நம்ம திருப்பி ஏ ஸ்கொயர் நெக்லிஜிபிளா எடுத்துக்கிறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 வரும். இங்க 2 கேன்சல். தென் E net is equal to 2QA by 4 pi epsilon naught R cube. ஓகேவா? இந்த 2Q என்ன எழுதலாம்? P ன்னு எழுதலாம். பசங்களும் இது வரைக்கும் டெரிவேஷன் போட்டுருவாங்களா சார்? மேக்ஸ்லயே எந்த குழப்பமும் வர போறது இல்ல. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோ இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. டைபோலோ -2 பிளஸ், டைபோல் ஆப்போசிட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்கிட்டு போறதுனால நான் இங்க ஒரு மைனஸ் போடுவேன். பிகாஸ் ஐ அம் டிஸ்கசிங் அபவுட் 2 வெக்டர்ஸ் இன் a single equation. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டர், டைபோல் ஒரு வெக்டர். இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதை மீன் பண்ணுது. ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல திஸ் மைனஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க, லாஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க 2p வந்திருக்கும் ஆக்சியல்ல, இங்க அப்படி எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிஷன் என்ன தெரியுமா? E ஈக்குவட்டோரியல் இருக்குல்ல, அதோடது மாடுலஸ் எடுத்துக்கோங்க. மாடுலஸ் எடுத்தா என்ன ஆகும்? P by 4 pi epsilon naught R cube வரணும், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ E axial சொல்லுங்க. E axial is equal to 2p by 4 pi epsilon naught R cube. இதை என்ன எழுதலாம்? axial எழுதலாம். So in general E axial modulus is equal to 2 times of E equatorial. அவ்வளவுதான் சார். கன்ஃபார்மா எல்லாத்துக்கும் இது எல்லாம் எழுதணும்னா எங்கேயுமே ஹாஃப் மார்க் குறைக்க சான்ஸே இல்லை, எல்லாத்தையுமே போட்டலாம் சார். ஈக்குவட்டோரியல் முடிச்சாச்சு. ஈக்குவட்டோரியல் மைனஸ் சைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆக்சியல்ல ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. இது எம்சிக்யூல கேட்கலாம், ரீசனிங் செஷன்ல கேட்கலாம். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க். இந்த டார்க் கொஸ்டின்ல ஒரு ஃபீல்டு இருக்கு, நல்லா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஃபீல்டும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்குள்ள நான் டார்க் தூக்கி இப்படி போட்டேன், இப்படி போட்டு அது எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் கியூ மைனஸ் கியூன்னு போய் இப்படி அலைன் ஆகுது. ஓகேவா? இதான் டார்க். டார்க் என்ன? 2a. செம சூப்பரா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு 11th பேசிக் இருந்தா போதும். இங்கிட்ட யார் இருக்காங்க? ஆக்சுவலா நிறைய பாசிட்டிவ் இருக்காங்க சார். இங்கிட்ட நெகட்டிவ். இந்த பிளஸ் என்ன பண்ணும்? பிடிச்சி வேணான்னு தள்ளி விடும். இந்த மைனஸ் என்ன பண்ணும்? வேணான்னு தள்ளி விடும். இது இப்போ சுத்த ஆரம்பிக்குமா? இது ஆக்சுவலா இப்படிதான் நடக்குது. இது மேல இது கீழே இப்படி இப்படி போகணும், இப்படி சுத்தணும். இப்போ நான் அதை உங்களுக்கு ஈஸியா போட்டு காமிக்கிறேன். இது சென்டர். இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் வருது, இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் வருது, அதுதான் எஃப். இதுவும் எஃப். அந்த எஃப் யாருன்னா இக்யூ, டவுட்டே வேண்டாம். இந்த எஃப் இக்யூ. இதான் அந்த ரேடியஸ் ஆர். இது சுத்தினா இப்படி சுத்தம், அப்படியே சுத்திட்டே இருக்கும். அந்த ரேடியஸ் ஏ 90. இதுவும் 90. யாருக்கு? ரேடியஸ் பொசிஷன் வெக்டர், ரேடியஸ் ஆர் வெக்டருக்கும் எஃப்க்கும் 90 டிகிரி. 11th ஆர் இஸ் ஈக்குவல் டு டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் சார். தான் சார் பேஸ். இந்த ஆர்எஃப் என்ன எழுதணும்னா sin 90 எழுதணும் சார். ஆருக்கு எஃப்க்கு ஆங்கிள் 90 அதுக்கு அங்கே எழுதணும் சார். இங்க எத்தனை? இந்த ஃபோர்ஸ் எப்படி மடிக்கிறேன், இந்த ஃபோர்ஸ் எப்படி மடிக்கிறேன். அப்ப டார்க்கை நான் ஆட் பண்ண போறேன். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு டார்க் 1 பிளஸ் டார்க் 2. டார்க் 1 ஆர்எஃப், இங்க ஆறுங்கிறது ஏ, ஏஎஃப் sin 90 பக்கா பிளஸ் ஏஎஃப் ஏஎஃப் அது ஒரு sin 90. ஸோ ஆன்சர் என்ன? டார்க் இஸ் ஈக்குவல் டு 2AF sin 90. அந்த sin 90 நான் ஜென்ரலா எடுத்துக்கிட்டேன். நீங்க தீட்டானா கடைசி வரைக்கும் தீட்டாவை போட்டுட்டே வரணும், வேற ஒண்ணுமே இல்லை. கிளியரா? ஓகேவா? எஸ். ஓ ஓ ஓ 2AF sin theta. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு 2AF என்ன எழுதணும்? EQ. அதான் சொன்னல ஜெனரல். F is equal to EQ. F is equal to EQ sin 90 90. நான் மேக்ஸிமம் டார்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தீட்டா மாறினா டார்க்கோடது மாறும். மினிமம் எப்போனா ஆங்கிள் மாறிடும். ஸோ இந்த 2AQ என்ன எழுதலாம்? P எழுதலாம். P sin 90. ஸோ கடைசி வரைக்கும் நான் தீட்டான்னு வச்சிருந்தா எப்படி ஆன்சர் வரும் சொல்லுங்க? P sin theta. sin theta. கண்டிப்பா இப்ப கூட இது வரைக்கும் தெரியலனா கூட இப்ப கூட படிச்சுக்கலாம். A cross B is equal to AB sin theta. A dot B is equal to AB cos theta. Torque is equal to P cross E. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். வெரி ஈஸி. டார்க் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வருவோம். ஸோ ஜெனரல் என்ன? P sin theta. இதுல ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளாங்கிறது வேற, டார்க் மேக்சிமம்ங்கிறது வேற. அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ ஸ்டேபிள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டார்க் மேக்சிமம் எப்போ சார் இருக்கும்? டார்க் மேக்சிமம் எப்போ இருக்கும்? PE sin 90. ஓகேவா சார்? டார்க் மினிமம் வேற, ஜீரோ வேற. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மேக்சிமம். இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸ்டேபிள்னா எப்படி? அது சுத்தி முடிச்சோட்டி இங்கிட்டு மைனஸ் வந்து விழுந்துடணும், இங்கிட்டு பிளஸ் வந்து விழுந்துடணும். இதான் சார் ஸ்டேபிள். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா இங்கிட்டு பிளஸ் எல்லாம் என்ன பண்ணும்? மைனஸை பிடிச்சி சுத்தி அது சைடு வச்சுக்கும். ஆனா இது ரெண்டு நகராது, இது ஃபிக்ஸ்டு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைபோல் நகர்ந்துராது, நீங்க அதனால புரிஞ்சுக்கணும். டைபோல் ஒரு நாளும் அந்த டிஸ்டன்ஸை விட்டு கொடுத்துக்காது. ஓகே, இப்படியே பர்மனண்டா இருக்கு. இப்போ டைபோல் என்ன டைரக்ஷன்? மைனஸ். டைபோல் டைரக்ஷன் சொல்லியிருக்கேன்ல, டைபோல் மைனஸ் டு பிளஸ், மைனஸ் டு பிளஸ். ஃபீல்டு இதே டைரக்ஷன்ல போறாங்க. இப்போ ஸ்டேபிள் எப்போ தெரியுமா பேசணும்? ஈயும் டைபோலும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்கன்னு பேசணும். பேரலல். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைபோல் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க, அதுதான் ஸ்டேபிள். அப்போ ஆங்கிள் பிட்வீன் P வெக்டர் அண்ட் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. சார் இதுதான் சார் ஸ்டேபிள். இங்க கொண்டு வந்து போட்டக்கூடாது சார். டார்க் மேக்சிமம் வேற, ஸ்டேபிள் வேற. இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா அந்த டாபிக்ல ஒரு 1 மார்க்கை கன்ஃபார்மா நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது மோஸ்ட் அன்ஸ்டேபிள் என்ன தெரியுமா? நான் இதை புடிச்சு இப்படி வல்லு கட்டாயமா திருப்பி இப்படி வைக்கிறேன், பிளஸ் மைனஸ் இப்படி வச்சுட்டு கையை எடுக்கிறேன்,
பிளஸ் பிளஸ் டக்குன்னு இப்படி திரும்பிடுது. ஏன்னா ரிப்பல் இங்கிட்ட யார் இருப்பா? ஃபீல்ட் லைன்ஸ் பிளஸ் பிளஸ்ல இருந்தா ஃபீல்ட் லைன்ஸ் போகுது. அப்ப இங்க நிறைய பிளஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பிளஸ் என்ன பண்ணும்? நீ உனக்கு எனக்கு ஆகாது, நம்ம ரிப்பல் பண்ணிக்கலாம்னு பிடிச்சி சுத்தி விட்டுரும். அப்போ இது அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் கண்டிஷன் என்னன்னு பார்ப்போம். இப்படி சுத்தி வச்சிருக்கேன், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பி வெக்டர். ஸோ இப்போ நான் இதான் அன்ஸ்டேபிள் பொசிஷன் வச்சுட்டு கை எடுக்க போறேன். இந்த டைரக்ஷன் வராங்க, ஃபீல்டோ இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. இந்த ஒயிட் ஏரோ மார்க் வந்துட்டு பி, இந்த ஒயிட் ரெண்டு ஆங்கிள் என்ன? 180. ஸோ த மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பொசிஷன் என்ன? அன்ஸ்டேபிள் பொசிஷன் இஸ் 180 டிகிரி. யாருக்கும் டைபோலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சார். ஸோ டார்க் மேக்சிமா வேற. டார்க் எப்போ ஜீரோவா இருக்கும்? பிஇ sin 0 is equal to 0. டார்க் கொஷின் வேற, ஸ்டேபிள் வேற. பசங்க தீட்டானாலே பளிச்சுன்னு பி சைன் தீட்டாக்கு போகும்போது 1 வேர்டில் தப்பு வர சான்ஸ் இருக்கு பக்கா. ஸோ ஃபென்டாஸ்டிக்கா 1 2 3 4 4 5 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். இந்த லெசன்ல இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. 2 ஆமா, இன்னும் 2 கொஸ்டின் முடிச்சோம்னா ஓப்பன் 5 மார்க் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் கண்டிஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஒயர். ஒரு ஒயரை ஜூம் பண்ணி பார்க்குறோம். இந்த ஒயர்ல நிறைய பிளஸ் சார்ஜ் இருக்காங்க சார். காஷியன் சர்ஃபேஸ் அச்சீவ் பண்ணிக்கிறோம். இதுல இந்த ஒயரை, ஒரு மெலிசான ஒயரை ஜூம் பண்ணாலே கொஞ்சம் சிலிண்டர் ஷேப் வந்துடும். அதுக்கு மேல காஷியன் வேற என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தனியா போட நம்ம குழப்பம் வரும்ல, நான் இங்க எடுத்துக்கிறேன். ஓகேவா? எஸ். இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இது பிளஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே போறாங்க. சூப்பர். நான் அச்சீவ் பண்ண ஏரியா இங்கே தான் இருக்காங்க, டிஎஸ். ஓகே, டிஎஸ் அவுட் வெக்டர், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அதே பாயிண்ட்ல ஏரியா வெக்டர் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகிற மாதிரி, இது ஏரியா வெக்டர் ஆகிற மாதிரி. இங்கே ஒரு டிஎஸ் அச்சீவ் பண்றேன், அது மேலே போகுது. சார் இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்க பேப்பர் ரொம்ப ரிச்சா இருக்கும் சார். இதுல இருந்து ஒரு ஏரியா வெக்டர் வெளியில. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே, ஏரியா வெக்டர் இங்கே. அப்போ இவங்களுக்கு ஃப்ளக்ஸ் 0. ஏன் ஃப்ளக்ஸ் 0ன்னு சொல்றேன்? இ டிஎஸ் காஸ் 90. அப்ப இவங்களால எனக்கு ஒரு ஃப்ளக்ஸும் கிடைக்கல, 0. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே, ஏரியா வெக்டர் இங்கே. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க, ஏரியா வெக்டர் கீழே, இதுவும் 90. இதனாலயும் எனக்கு ஃப்ளக்ஸ் கிடையாது. புரிஞ்சுதா சார்? எஸ். இங்க வருவோம், சின்ன ஏரியா பைஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் ஒரே டைரக்ஷன். சின்ன ஏரியானா சின்ன ஃப்ளக்ஸ். இடிஎஸ் காஸ் 0, ஒரே டைரக்ஷன் காஸ் 0. ஸோ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? கேக்கு மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இஏ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏரியாவுக்கு சிலிண்டருக்கு ஏரியா 2πRL. This is L, this is R, 2πRL. Pi is equal to E into 2πRL. ஃப்ளக்ஸ் கையில வச்சிருக்கேன். காஸ் சும்மாவா இருக்காரா? ஈஸியான ஃபார்ம் கொடுத்துருக்காரு. Q enclosed by epsilon. ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இதை வச்சு கம்பேர் பண்ணி டக்குன்னு ஆன்சர் போட்டிருக்கடான்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காரு. லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல். E into 2πRL is equal to Q by epsilon naught. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுதுனேன், ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்க. lambda is equal to Q by L. Q is equal to lambda L. சார் ஏன் சார்? சார் அந்த ஈக்குவேஷனை நான் சார்ஜ் டென்சிட்டி மூலமா ரெப்ரசன்ட் பண்றேன் சார், வேற ஒண்ணுமே இல்லை சார். இது கூட விட்டுறலாம், இங்கே கூட ஈக்குவேஷன் முடிச்சா 100% ரைட்டு. ஆனா என்னமோ என்சிஆர்டில சார்ஜ் டென்சிட்டியில தான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ Q நான் என்னவோ மாத்தணும், lambda L by epsilon naught. சூப்பர்ல. அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு சார். இந்த எல்லையும் இந்த எல்லையும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, காஷியன் சர்ஃபேஸ் தான் R. இதுதான் R. ஓகேவா? திஸ் இஸ் R. இது இந்த பாயிண்ட் வரைக்கும் R. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இது வரைக்கும் காஷியன் சர்ஃபேஸோட அதுதான் R. இந்த ஏரியா லாம்டா இன்டு 2πR எப்சிலான் நாட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் யாரை பொறுத்து இருக்காங்கன்னா சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்து இருக்காங்க. சூப்பர், முடிஞ்சு, ஈக்குவேஷன் முடிஞ்சு. கிளியர். ஸோ இப்படி நீங்க டயக்ராம் இந்த ஏரியா வெக்டர்லாம் போட்டீங்கன்னா உங்க பேப்பர் சமரிச்சா இருக்கும். Q என்க்ளோஸ்டு, சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிறது ஒயரு, அந்த ஒயருக்குள்ள உள்ள சார்ஜ். ஸோ அதுதான் லாம்டா L எழுதியிருக்கோம். இதுல நீங்க சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்து டைரக்ட் பக்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு யூனிட் கேப் போட்டிருப்பாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஒன்று முடிச்சாச்சு. அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்னால ஒன்று முடிச்சாச்சு.
பிளேட் செம ஈஸியா இருக்கும் சார். ஒரு பாசிட்டிவ் பிளேட் எடுத்துக்கிறோம் சார். நிறைய பாசிட்டிவ் பிளேட்டு, நிறைய சார்ஜ் இருக்காங்க. பாசிட்டிவ் பிளேட் மட்டும்தான் இருக்கணுமாலாம் இல்லை, நெகட்டிவ்ல வச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம், செம சூப்பரா ஒர்க் பண்ணலாம். இதான் பிளேட். ஸோ இமேஜின் இப்படி ஒரு லைட் இருக்கு, இந்த சைடு வெளிச்சம் வரும், இந்த சைடு வெளிச்சம் வரும் தானே. அது மாதிரி இது ஒரு பாசிட்டிவ் பிளேட்னா இங்கிட்டும் ஃபீல்டு போகும், அங்கிட்டும் ஃபீல்டு போகும். ஓகே ஓகே, அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் இங்கிட்டு போறாங்க. ஓ ஃபீல்ட் லைன்ஸ் சொல்லிட்டு ஏரியா போடுறேன். கிரைம் 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 எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இந்த சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு நானா ஒரு ஏரியா அச்சீவ் பண்றேன். நீங்க உடனே என்ன கேட்கலாம், நீங்க ஏன் டியூபா அச்சீவ் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். காசியன் சர்ஃபேஸ், காசியன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, காஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி வேணாலும் என்ன அச்சீவ் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு க்ளோஸ் லூப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நானா அச்சீவ் பண்ணிக்கிட்டேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ள இருந்து நான் ஒரு சின்னதா ஒரு ஏரியா எல்லோ கலர்ல போடுறேன்ல, அது ஒரு டிஎஸ் ஹாப்பி. இங்க ஒரு ஏரியா வெக்டர், ஏரியால இருந்து அவுட்டோர் நார்மல் சூப்பர். இங்க சின்னதா ஒரு சர்ஃபேஸ் அசீவ் பண்றேன், அதுல இருந்து ஒரு அவுட்டோர் நார்மல். அதே மாதிரி இங்க அவுட்டோர் நார்மல், இது அவுட்டோர் நார்மல், இங்க அவுட்டோர் நார்மல். எல்லாத்துலயும் கம்பேர் பண்ண போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க 90 கரெக்டா, 90. அப்போ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இ இப்படி, ஏரியா வெக்டர் இப்படி, இஏ 90, 0 ஃப்ளக்ஸ் 0 ஃப்ளக்ஸ் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்ப யார் ரெண்டு மட்டும் தான் சார் ஃப்ளக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க நல்லா பாருங்க. ரொம்ப நேரமா ஒரே கலர் எழுதிருக்கோம், கிரீன் கலர் எழுதிக்கலாமா. இவங்க ரெண்டு பேர் மட்டும் போறாங்க. ஓகே, இது டிஎஸ் ஃபுல்லா நீங்க எடுத்துட்டாலும் சரி, ஏன்னு போட்டுட்டாலும் சரி. இல்ல சார் நான் சின்ன ஏரியாவுக்கு சின்ன ஃப்ளக்ஸ் தான் போடுவேன், கடைசியாக இன்டகிரேட் பண்ணிக்கிறனாலும் இட்ஸ் யுவர் விஷ். ஸோ இஏ எடுத்துக்கிட்டோம், இதை ஃப்ளக்ஸ் ஒரு நேம் வச்சுப்போம், இஏ காஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு இஏ. சூப்பர். இஏ இதை ஃப்ளக்ஸ் 2ன்னு வச்சுக்கலாம். இதுவும் ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க, தீட்டா 0. அப்போ காஸ் 0 1. அவசரப்பட்டு 0ன்னு போட்டு எதுவும் 0ன்னு போடுறாங்க, காஸ் 0 1. ஸோ நெட்ஃப்ளெக்ஸ் என்ன, நெட்ஃப்ளெக்ஸ் என்ன, 5 1 + 5 2 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 5 1 + 5 2 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா EA plus EA which is equal to 2EA. equation number 1. equation number 1 very important. இந்த பிளேட்னு சொல்லிட்டேன், பிளேட்னு சொன்னா என்ன வரும், சிக்மா. பிளேட்னு சொன்னா சிக்மா is equal to Q by A. ஏ அப்படியே இருக்கட்டும், ஏரியா ஆஃப் த பிளேட் அப்படியே இருக்கட்டும். கிளியரா கிளியரா. ஓகே, ஆக்சுவலா நான் இந்த போர்ஷன் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன், இது ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன், அதுதான் இதோட மீனிங். அப்போ இங்க Qவோட வேல்யூ என்ன, சிக்மா ஏ. கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. ஓகே ஓகே ஓகே, அது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, அது கரெக்ட் தான். இப்போ ஃப்ளக்ஸ் எழுதுங்க, ஃப்ளக்ஸ் எழுதுங்க, Q by Q enclosed by epsilon naught. இந்த Q யாரு, சிக்மா ஏ, சிக்மா ஏ, சிக்மா ஏ by epsilon naught. So this is equation number 2. What I have written is 100% right. Left sides are equal, right side must be equal. 2EA is equal to sigma A by epsilon naught. AA cancel, is equal to sigma by 2 epsilon naught. Very very important. ஒரு பிளேட் கொடுக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஒரு பிளேட் டியூ டு சிங்கிள் பிளேட். ஏன்னா ஏன் அழுத்தி சொல்றேன் தெரியுமா, கெப்பாசிட்டன்ஸ்ல ரெண்டு பிளேட் படிப்போம், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அப்ப அங்க சென்ட்ரல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, அவுட் சைடு லெஃப்ட் சைடு என்ன வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். புக்ல பியூட்டிஃபுல்லா ஒரு யூனிட் கேப் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைரக்ஷனை மீன் பண்ணும், அவுட் சைடு அவுட் சைடு அவுட் சைடு. அவ்வளவுதான் சார், அந்த லெசன்ல உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது காஸோட, சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட், காஸ் இல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஷெல் இன்சைட் அவுட் சைட். இன்னொன்னு ஸ்பியர், அடுத்தது இ ஆக்சியல், அடுத்தது இ ஈக்குவட்டோரியல், அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆக்சியல் ஈக்குவல் டார்க் பார்த்தோம், டார்க் இஸ் ஈக்குவல் டு PE sin θ, அதையும் பார்த்தாச்சு. ஸ்டேபிள் அண்ட் ஸ்டேபிளே பார்த்தாச்சு. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா, லீனியர் வயர், அடுத்தது பிளேட். லீனியர் வயர், லீனியர் வயர் தான் இன்ஃபைனட்லி லாங் வயர் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டினை நல்லா படிங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம்னா
பேசுறது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சோம்னா டெஃபினட்டாக மறக்காது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கண்டினியூஸாக படிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் சப்ஜெக்ட் ஏறும். நடுவில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கக்கூடாது. இல்லை நான் ஒரு கொஷின் படித்தேன், நடுவில் ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பார்த்தேன், மறுபடியும் இந்த கொஷின் படிக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸோட இன்டென்சிட்டி கண்டிப்பாக குறையும். டெஃபினட்டாக அப்கமிங் லெசன்ஸுக்கு நம்ம டெரிவேஷன் பார்த்துடலாம். உங்களுக்கு நான் நடத்துறது புரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 7 டேஸில் பிளானில் இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.